எல்லாரும் அப்படிதான். இரவில் தொழுகையை தொழுக விரும்புபவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பான ஒரு விஷயம். வரப்பிரசாதம் சொல்லுவாங்களே, அது மாதிரி மிக சந்தோஷமான விஷயம். இன்னும் சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஐயோ ரமலான் வந்துருச்சு. இந்த சூழலில் நாம் நோன்பை மையப்படுத்தி ரமலானை வரவேற்க வேண்டுமா, அல்லது அதையும் தாண்டி சில விஷயங்களை இந்த ரமலானில் நாம் செய்ய வேண்டுமா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. இது ரமலான் என்பது நோன்பை தாண்டி சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் ரமலான் என்கிற அரபு வார்த்தைக்கு சுட்டரித்தல், எரித்து விடுதல் என்று பொருள். பேர்ன். எதை எரிப்பது, எரித்த இடத்தில் எதை வைப்பது என்பதுதான் ரெண்டு கேள்வி இருக்குது இல்லையா? எரிச்சிட்டோம் அப்படின்னா எதை எரிக்கிறோம், எரிச்சு போயிட்டால் அதில் எதை வைக்கணும், இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் தான் இந்த நிகழ்வு இன்ஷா அல்லாஹ். அப்போ சும்மா பொங்கலுக்கு முன்னாடி பழையதை எரிச்சிடுறாங்க இல்லையா? அது பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லி எல்லாத்தையுமே எரிச்சிட்டு புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு ஒரு நாளை கொண்டாடுகிறது தமிழர்கள் மரபு. இங்கே நாம் அதை மாதிரி எரிக்கலை. பழைய துணிமணிகள் பாய் பண்ணலாம் கொண்டு போடலை. ஆனால் சில விஷயங்களை நாம் எரித்து தான் ஆகணும். நம்ம உள்ளங்களில் இருக்கின்ற பல்வேறு விதமான தீய எண்ணங்கள், பழக்கங்கள் எதுவானாலும் சரி, அதை எரித்து விடுவது இந்த மாதத்திற்கு நாம் செய்கின்ற முதல் கடமை. அதுக்கு தான் இந்த மாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான் இல்லையா? அப்போ எரிச்சிட்டோம். அப்போ உள்ளத்தில் இருந்து பல விஷயங்களை எரிச்சிட்டோம் அப்படின்னா அதில் எதை வைக்கணும், எதை கொண்டு நிரப்புவது என்றால் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரமலான் வந்துவிட்டால் ரமலான் என்ற அந்த வார்த்தையினுடைய பொருளை முதலில் மைண்டில் வச்சுக்கணும். ஒவ்வொரு வருஷமும் ரமலான் வருகிறது இல்லையா? ரமலானில் என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ரெண்டாவது. ஆனால் ரமலான்கிற மாதம் எதை எதிர்பார்க்கிறது என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது பல விஷயங்களை நம்மள்ட்ட எரிச்சிடணும். இன்னும் நிறைய விஷயங்களை நாம் போன வருஷம் எரிக்காமல் வச்சுருக்கிறோம். உண்டா இல்லையா? உள்ள ஸ்டாக் இருக்குது. இன்னும் சில நேரம் என்ன பண்ணோம், எரிச்ச போகிறோம் மறுபடியும் தூக்கி என்ன பண்ணுறோம், எரிச்ச சாம்பலை மறுபடியும் அதை சிலையாக்கி உள்ளத்தில் வச்சுருக்குறோம். சிலையாக்கி தான் சொல்லணும், ஏன்னா அழகாக்கி வச்சுருக்குறோம். மனித இயல்பு தவறு இழைப்பது தான், இல்லைன்னு சொல்லலை. அதனால் வருடம் நோன்பு இல்லைன்னா வருஷத்துக்கு ஆயுளுக்கு ஒரு தடவை நோன்பு வச்சுருக்கலாம். ஹஜ்ஜு மாதிரி எல்லாம் கடமையாக்கியிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, வருடம் ஒரு மாதம் நோன்பு. அதனால்தான் ஒரு மாதம் நோன்பு. 10 நாள் வச்சா ட்ரைனிங்லாம் கிடைக்காது. அன்பானவர்களே, இந்த கேள்விகளுக்கு பதிலாக நாம் சில விஷயங்களை சிந்திக்க வேண்டும். ரமலான் என்பது உடல் சார்ந்த வணக்கம் மட்டுமல்ல, அது உள்ளம் சார்ந்த, உயிர் சார்ந்த விஷயம். உடல், பொருள், ஆவி என்று 3 வார்த்தை தமிழில் சொல்லுவோம். இந்த 3மே ரமலானுடன் தொடர்புடையது. நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அது உடல் சார்ந்ததாக மட்டும் மாற்றிவிட்டோம். உடல் சார்ந்ததுன்னா என்ன? காலைல சஹருக்கு எந்திரிக்கணும், கொஞ்சம் சாப்பிடணும், அதற்கு பிறகு இஃப்தார் மகரிபுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணுறோம், நோன்பு திறக்க போகிறோம். அந்த நேரம் வர உடல் பட்டினி கிடைக்கிறது. சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் உடல் பட்டினி கிடைக்கிறது. உள்ளம் பட்டினி கிடக்கிறதா என்றால் கேள்வி. உள்ளம் என்னத்துக்குங்க பட்டினி கிடக்கணும் அப்படின்னா, இது உடல் சார்ந்த விஷயத்துக்காக அருளப்பட்டதா இல்லை உள்ளம் சார்ந்த விஷயத்துக்காக அருளப்பட்டதா? இந்த நோன்பு என்பது, நோன்பு மட்டும் எடுத்துப்போம், நோன்பு என்பது என்றால் அது உள்ளம் சார்ந்ததற்காக அருளப்பட்டது. இப்போ ஆரம்பத்தில் ஓதிய அந்த வசனம் எல்லோரும் ஒவ்வொரு ரமலான்லையும் மிம்பரில் படிக்கிற ஆயத் தான் இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ்ஸியாம் கமா குத்திப அல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அவ்வாறே உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டது. எதற்காக என்றால் நீங்கள் தக்குவா உடையவர்களாக மாறலாம். இந்த தக்குவா என்றால் பொதுவாக இறையச்சம். தமிழில் இன்னொரு நல்ல வார்த்தை இருக்குது, இறை உணர்வு. அல்லாஹ் நம்மள்கிட்ட இருக்கிறான், நம்ம கூட இருக்கிறான்ங்கிற உணர்வு, அதுதான் தக்குவா. இந்த தக்குவாவை எய்ம் பண்ணி குறி வச்சு நம்மளுடைய பயணம் போகணும். இதற்கு இதுதான் அல்டிமேட் எய்ம். இங்கேருந்து கிளம்பி ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட்டை பிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு அல்டிமேட் எய்ம், ஒரு கடைசி நோக்கமாக நம்ம பயணத்தை வீட்டிலேருந்து கிளம்புறோம். வீட்டிலேருந்து கிளம்பும்போது வண்டி வேணும், சாமானம் எடுக்கணும், பெட்ரோல் போடணும், வண்டி நல்லா இருக்கணும், இதெல்லாம் சாதனம். ஆனால் போய் சேர வேண்டிய இடம் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு சும்மா இருந்துட்டு போயிட்டோன்னு சொல்லக்கூடாது. நோன்பு அதே மாதிரி மாறிவிட்டது. நோன்பை அப்படி வச்சுக்கக்கூடாது. நோம்பினுடைய இலக்கை நோக்கு நாம் அடைய வேண்டும். அது என்ன? தக்குவா. இந்த தக்குவாவுக்கு அரபியில் உள்ள வார்த்தைகள் எல்லாத்துக்குமே 3 எழுத்துக்கள் இருக்கும்.
எல்லா அரபி அறிஞர்களுக்கு அது நல்லா தெரியும். எந்த அரபி வார்த்தையாக இருந்தாலும் 3 எழுத்து இருக்கும். அந்த ரூட் மூமின் அப்படின்னா ஈமான் அப்படிங்கிறது 3 எழுத்து. இஸ்லாம் என்றால் 3 எழுத்து தான். இந்த மாதிரி 3 எழுத்து இருக்கும். இங்கேயும் 3 எழுத்து இருக்கும். வாவ், காஃப், யா, ஒக்கி, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் பாதுகாப்பு என்ற அர்த்தம். தக்வா என்பது நம்மை நாமே பாதுகாப்பதற்காக உள்ள விஷயம். தக்வா என்பது நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் உமர் ரலியல்லாஹு போய் ஒரு கேள்வி கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி இல்லையா, சொர்க்கம் வாக்களிக்கப்பட்ட 10 பேரில் ஒருத்தர், 2வது கலீஃபா, ஆட்சியாளர், அவருக்கு எல்லாம் தெரியுமில்ல. ஆனால் அவர் இன்னொரு அறிஞராக இருக்கிற உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து போய் கேட்டாங்க, தக்வானா என்னன்னு. எப்படி இன்னைக்கு நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்மளே இருக்கும். ஆனால் அந்த மிகப்பெரிய சஹாபி இன்னொரு சஹாபிகிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ அவர் பதில் சொல்கிறார். ஏன் உமர் உங்களுக்கு தெரியாதா அப்படிலாம் கேட்கல, அவர் ஒரு பதில் சொல்லிடுறாரு. அந்த பதில் மிக முக்கியமான பதில். அதுதான் தக்வாவை எப்போதும் விளங்கிக் கொள்வதற்கு. உமரே, நீங்கள் முட்கள் நிறைந்த பாதையில் போனதில்லையா? முள் செடி இருக்கிற ஒரு பாதையில் ரோட்டில் ஒரு தோப்புக்கு நடுவில் போகிறீங்கன்னா நீங்கள் எப்படி போவீங்க? உங்கள் ஆடை என்ன பண்ணுவீங்க? சுருக்கிங்க, இழுத்து மூடிட்டு அப்படி எங்கேயும் கிழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி போடுவீங்க இல்லையா? அப்படி தானே? அதுபோல் இதுதான் தக்வா என்றார்கள். என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளை நாம் பாதுகாத்துக்கிறது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் போகும்போது ஒரு அரிவாள் எடுத்துகிட்டு போய் போகிற வழியில் எல்லா முட்செடியும் வெட்டிக்கிட்டே போகுன்னு சொல்லலை. கரெக்டா? அதுவும் அப்போ போயிருந்தாலும் முள் படாதில்ல. நீ ஒன்றை ஓன் ட்ரெஸ்ஸை நீ எப்படி சுருட்டிக்கு முடைச்சிட்டு நம்ம உடம்பை பாதுகாத்துட்டு போவோமோ அதுக்கு பேர் தான் தக்வா. இன்றைக்கி உலகத்தில் சுற்றி ஒரு ஃபோன் எடுத்து ஆன் பண்ணாலே சுற்றி தீமைகள் தான். ரோட்டில் போக முடியாது, எதையும் பார்க்க முடியல, டிவி பார்க்க முடியாது, பத்திரிக்கை பார்க்க முடியலை, ஃபோனையும் பார்க்க முடியல, சின்ன பிள்ளைகள்கிட்ட ஃபோனை கொடுக்க முடியல இல்லையா? எல்லா வீட்டிலையும் இருக்கிற விஷயம் தானே. இங்கே என்ன தேவைப்படுது என்றால் நம்மை பாதுகாப்பதற்கான வழிமுறை தேவைப்படுது. அதுதான் தக்வா. அப்போது இதுக்கு பயிற்சியாக 1 மாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிறான். அதுதான் ரமலான். ஒரு ட்ரைனிங் நீங்கள் ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு மாணவனுக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகிறார், 1 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கலெக்டர் ஆனாலும் ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க, ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும். டாக்டர் ஆகிறவங்களுக்கு டாக்டர் எம்பிபிஎஸ் பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி 1 வருஷம் ட்ரைனிங் இருக்குது. இந்த ட்ரைனிங் எதுக்கு அப்படின்னா, இதுக்கு ட்ரைனிங் மட்டும் கற்றுக்கிட்டு சும்மா வீட்டில் தூங்குறதுக்கு இல்லை. அதுக்கு பிறகு அவர் கலெக்டராக வேலை பார்க்கணும், இவர் டாக்டராக வேலை பார்க்கணும், அவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக வேலை பார்க்கணும். அதுக்கு தானே ட்ரைனிங்கு. அப்போ இந்த ட்ரைனிங் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி அமைக்கப்பட்டணும் அப்படின்னா எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது, எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாது. அங்கே போய் டென்ஷனை கொடுத்தா என்ன ஆகும்? கற்றுக்க மாட்டாங்க. பயிற்சி ட்ரைனிங் பத்தாது, சரியாக கிடைக்காது. அப்படி அதான் மார்க்கம் இந்த ஒரு மாதம் ரமலானை அந்த மாதிரி அல்லாஹ் அமைச்சு வச்சுருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஹைவேல போகிறீங்க, வண்டி ஓட்ட கற்றுக்குறாங்க. ஒருத்தன் ஹைவேல போகிறாங்க, ரோட்டில் ஒருத்தர் குறுக்க வரக்கூடாது. எப்படி இருக்கும்? வண்டி ஈஸியாக ஓட்டிடலாம். அப்போ தான் பழகிறது ஈஸியாக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு எடுப்பில் எங்கொண்டு விட மாட்டான். இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுல, இந்த மாதிரி ரோட்டில் கொண்டு விட மாட்டாங்க. எங்கொண்டு விடுவாங்க? நல்ல ஃப்ரீயாக இருக்கிற ரோட்டில் விடுவாங்க ட்ரைனிங். அதுபோல் ரமலான் விட்டால் சுவனத்தின் வாயில்கள் திறக்கப்படும், நரகத்தின் வாயில்கள் மூடப்படும் என்று சொல்லிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3ஆவதாக ஒன்று சொன்னாங்க. அது என்ன? ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார். அப்போ 1 மாதம் நீங்கள் இறையச்ச பயிற்சி, தக்வாவுடைய பயிற்சி பெற வேண்டுமென்றால் அதுக்கு குறுக்க ஒருத்தவரா பார்த்தியா, அவனை முதல்ல விலங்க போட்டு ஒரு இடத்துல நான் வச்சிடுறேன், இப்போ நீங்கள் பயிற்சி எடுங்க. ஆக இந்த பயிற்சி 1 மாதம் செய்வதற்குத்தான் நோன்பு ஒரு சாதாரணமாக நமக்கு பயன்படுது. இங்கே உள்ளமும் பயிற்சி எடுக்க வேண்டும், நாவும் பயிற்சி எடுக்க வேண்டும், கண்களும் பயிற்சி எடுக்க வேண்டும். வயிறு மட்டும் நோன்பு நோட்டால் பத்தாது, நாக்கும் கண்ணும் மனதும் நோன்பு நோக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற நோன்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பு ஒரு கேடயம் என்றார். எதுக்கு கேடயம்? வீட்டில் சும்மா விளையாடுறதுங்களுக்கு கேடயம் கொடுப்பாங்களா? கேடயம் எதுக்கு கொடுப்பாங்க? எங்கே போனால் கேடயம் வேணும்? போர்க்களத்துக்கு தான் கேடயம் வேணும். ஏன் போர்க்களத்துக்கு கேடயம்? அங்கேருந்து அம்பு வரும், வில்லு வரும், எந்தையோ வரும், கத்தி வரும், கடப்பார் வரும், எல்லாத்தையும் தாக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு கேடயம் வேணும். நோன்பு உங்களுக்கு கேடயம்னு சொன்னாங்க. இப்போ விளங்கிச்சா நோன்பு எதுக்கு கேடயம்? அப்படி என்றால் முதல்ல சொன்னது இதையும் சேர்த்து பாருங்கள். இருக்கிற அனைத்து தீமைகள் நம்மளை அலைக்கழித்தாலும் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கான கேடயம்.
சரி, இந்த கேடயம் வந்து ஒரு மாதம் வச்சுருந்தா போதுமா, தூக்கி போட்டு நடந்துடலாமா? நோன்பு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா தீமையும் ஆஃப் ஆயிருமா? தீமை அப்படி தான் இருக்கும். சுற்றி இருக்கிற எல்லா அநியாயங்களும் அப்படி தான் இருக்கும். ஏதாவது குறைஞ்சி போச்சா? இல்லை. நோன்பு மாதத்தில் அப்படி தான் இருக்குது, நோன்புக்கு போகிறோம் அப்படி தான் இருக்குது. அதனால் நம்மளும் நோம்பில் அப்படி இருந்து நோன்பு போகிறோம் அப்படி இருந்துடக்கூடாது. ஆக இந்த பயிற்சி என்பது நோன்புக்கு பிறகு நாம் எவ்வாறு அமைகிறோம், எவ்வாறு வாழ்கிறோம் என்பதை பொறுத்து இருக்குது. ஏன் வந்து இதே நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, முக்கியமான விஷயம் இது. ரமலானில் நோன்பை வந்து நாம் வந்து வயத்துடன் சுருக்கி விட்டோம். அதிகமான பேச்சுக்கள் அதை பற்றி மட்டும்தான் இருக்கும். எல்லா இமாம்கள் இருக்காங்க, அறிஞர்கள் இருக்காங்க. நோன்பு ஆரம்பித்த உடனே கேள்வி எப்படி வரும்? முதல் கேள்வி, என்னைக்கு நோன்பு ஆரம்பிக்கிறது சண்டை ஆரம்பிச்சிடும் இல்லையா? அது ஒரு பக்கம். அடுத்தது, நோம்பில் எச்சி முழுங்கிடலாமா கூடாதா? இன்னும் அந்த கேள்விகள் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. பத்திரிகைகள் எடுத்து படிச்சிங்கன்னா முஸ்லீம் பத்திரிகைகளில் இன்னும் 40 வருஷமாக எல்லா பத்திரிகைகளும் அப்படி தான் இருக்கும். இப்போ கேட்பாங்க. ஆனால் யாரும் நோன்பு வச்சுருக்கும்போது போய் பேசினா நோன்பு முடியுமான்னு கேட்கவே மாட்டாங்க. நோன்பு வச்சுட்டு புறம் பேசினா நோன்பு முறிஞ்சிருமான்னு எந்த அறிஞர்கள்ட்ட எனக்கு தெரிஞ்சு இதுவரை யாரும் கேட்டதே இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவன் பொய் பேசுவதையும் அதன்படி செயல்புரிவதையும் விட்டு விடவில்லையோ அவன் நோன்பு பசித்திருப்பதனாலும் தாகித்திருப்பதனாலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் சமதுங்க, அல்லாஹ் தேவையில்லாதவன். நம்ம நோன்பு வைக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு என்ன தரஜா ஏறப்போதா? இல்லை, நமக்கு அதில் பலன் கிடைக்கும். அப்போ பெண்மணிகள்லாம் இருக்கிறாங்க, நோன்பு வைக்கிறோம், ஒரு 5 மணி நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி ஒரு அம்மா வந்து வீட்டில் ஏன் பார்த்தோமா நல்லா இருக்கியான்னு கேட்டு வந்து உட்காந்துட்டு இன்னொரு பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு பெண்ணை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகும்? அந்த அம்மாவுக்கு நோன்பு முறிஞ்சிடும், இந்த அம்மா நோன்பு முறிஞ்சிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 5 மணி வரை பட்டினி வச்சுட்டு 5 மணிக்கு எப்படி இருக்கும் வயிறு? ஒரு மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும். எப்போ நோன்பு திறப்போன்னு இருக்கும். அந்த கஷ்டப்பட்டு தாங்கிட்டு இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் வந்து ஒரு ஆள் வந்து நம்மக்கிட்ட வலுக்கட்டாயமாக கதவை திறந்து வீட்டில் வந்து அடுத்தவங்கள பற்றி ஒரு கதையை அளந்து விட்டு என்ன ஆயிடுச்சு? 2 பேருக்கு நோன்பையும் காலி ஆயிரும். கரெக்டாக இல்லையா? ஆனால் இதை பற்றி நாம் சிந்திப்பதே இல்லை. நோன்பு வச்சுட்டு பள்ளியில் 2 பெண்கள் புறம் பேசினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? 2 பேரையும் நீங்கள் மறுபடியும் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள். இன்னொரு நிகழ்வை பற்றி அதிக பிரபல்யமான நிகழ்வு பாந்தி எடுக்க சொன்னாங்க. சதை துண்டு விழுந்து நீங்கள் அடுத்தவர்களை பற்றி பேசினீர்கள் என்று. ஆக நோன்பில் நாவு நோன்பு நோக்க வேண்டும், உள்ளம் நோன்பு நோக்க வேண்டும். நோம்பில் மறந்து தண்ணி குடிச்சிட்டிங்க, நோம்பில் நிறைய பேருக்கு இது ஏற்படும். ஏன்னா அப்படியே பழகிட்டு வந்துடும். திடீர்னு ஃபஸ்ட் நோம்பில் என்ன பண்ணிடுவாங்க? போய் டக்குன்னு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறாங்க, உள்ளே இருக்க வாட்டர் எடுத்து குடிச்சிடுவாங்க. நோம்பு முடிஞ்சிருமா? முடியாது. சட்டம் எல்லாருக்கும் தெரியும், சின்ன பிள்ளைகளுக்கும் தெரியும். ஏன்? அது அல்லாஹ் உங்களுக்கு தந்த பரக்கத்து. முடியாது. ஏன் முடியாது என்றால் இவனா நினச்சி பிளான் பண்ணி தண்ணி குடிக்கல, என்ன பண்ணிட்டாங்க? தெரியாமல் குடிச்சிட்டாப்புல. ஆனால் எந்த மனுஷனும் தெரியாமல் போய் சொல்ல முடியாது, எந்த மனிதனும் தெரியாமல் புறம் பேச முடியாது, தெரியும். அதனால் அது முக்கியமான விஷயம். ஆக உள்ளம் நோன்பு நோக்க வேண்டும், நாவு நோன்பு நோக்க வேண்டும். இந்த கேள்விகள் நம்மிடம் இருக்க வேண்டும். இப்போ சொல்லுங்க, இதுதான் தக்வா பயிற்சியினுடைய முதல் விஷயம். உடல் மட்டுமல்ல, உள்ளமும் நோன்பு நோக்க வேண்டும். அடுத்ததாக இந்த ரமலான் மாதத்தினுடைய மிக முக்கியமான அடுத்த விஷயம் என்னவென்றால் பொருள் தியாகம். உடல் சாப்பாட்டை தியாகம் பண்ணுறோம், தண்ணீரை தியாகம் பண்ணுறோம் இல்லையா? இந்த தியாகம் ஒரு பக்கம் என்றால் கொஞ்சம் பொருளையும் தியாகம் செய்யும். இது ரமலான் மாதத்தினுடைய நோன்புக்கு டைரக்ட் தொடர்பு இல்லாட்டாலும் ரமலான் மாதத்தில் நாம் அதிகமான தான தர்மங்களை செய்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் ஜக்காத்து கணக்கே நம்ம ரமலான் மாதத்தில் தான் கொடுக்குறோம். ரமலானில் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, எப்போனாலும் ஜக்காத் கொடுக்கலாம். ஆனாலும் ரமலான் கொடுப்பது சிறந்தது இல்லையா? அப்போ ரமலான் மாதத்தில் கொடுக்கின்ற அந்த பொருள், மக்களுக்கு கொடுக்கின்ற அந்த பொருள் தியாகம் செய்கின்ற மனம் மனிதனுக்கு இயல்பாகவே ஏற்படும். எப்போ பட்டினி கிடப்போமோ அடுத்தவன் பட்டினி அப்போ தான் தெரியும். இல்லாட்டினா யாருக்கும் ஒன்றும் விளங்காது. நம்ம ஃபுல் டைமாக சாப்பிட்டா அதுக்கப்புறம் அடுத்தவர்களை பற்றி நமக்கு எந்த ஒரு சிந்தனையும் அதிகமாக வராது. இயல்பாகவே பட்டினி கிடைக்கின்ற உடல் சிந்திக்கும், மனிதர்கள் அடுத்த மனிதர்களை பற்றி சிந்திக்கும், மனித நேயம் என்பது வளரும். ஆக இதுவும் தியாகம் வருகிறது. மூன்றாவதாக உயிர் தியாகம். இதுக்கும் ரமலானுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. உயிர் தியாகத்துக்கும் ரமலானுக்கும் தொடர்பு இருக்கிறது. தியாகத்தில் இந்த 3 முக்கியம். உடல் வருத்தம் மட்டுமில்லை, உள்ளம் மட்டுமல்ல, பொருள் மட்டுமல்ல, உயிரும் சேர்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரமலானில்
அதுக்கு முன்னாடியே ரமதான் மாதம் இருந்துச்சு, நல்லா விளங்கிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும்போதே மாதங்களின் எண்ணிக்கை 12, அதில் 4 மாதம் அவங்க புனிதமாக வச்சுருந்தாங்க. ரமதான் புனிதமான மாதமாக அன்றும் கிடையாது இன்றும் கிடையாது. அந்த ரமதான்கிற மாதம் அப்போது இருந்துச்சு. இந்த ரமலான் வருவதற்கு முன்னாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 2வது ஆண்டு மதீனாவுக்கு போய் 2வது ஆண்டு நோன்பு கடமையாகும். அது வரைக்கும் நோன்பு கடமை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சுருந்துருக்குறாங்க. ஆனால் இந்த ஒரு மாத நோன்பு என்பது ஹிஜ்ரி 2வது ஆண்டு ஷாபான் மாதம் தான். இதே மாதிரியான ஒரு மாதத்தில் தான் அல்லாஹ் கடமையாக்குறான். அடுத்த ரமதானில் நீங்கள் ஒரு மாதம் நோன்பு நோக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஹிஜ்ரி 2வது ஆண்டு 3 விஷயங்கள் கடமையாக்கப்பட்டது. ஒன்று ஜக்காத், அப்போ தான் கடமையாகுது. 2வது நோன்பு. 3வதாக அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அநியாயங்களும் அடியும் உதையும் வாங்கி கொண்டிருந்த முஸ்லீம்களுக்கு, அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு போரிடுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. அப்போ தான் போருக்கான அனுமதி அதுவரைக்கும் அல்லாஹ் வழங்கவில்லை. அதுவும் அதே ஹிஜ்ரி 2வது ஆண்டு ரமதானில் தான் முதல் யுத்தம் நடந்தது, பத்ர் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். எப்போ? ரமதானில். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, வரலாற்றில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிகள் அனைத்திலும் மிக முக்கியமான வெற்றிகள் எல்லாமே ரமதான் மாதத்தில் கிடைத்தது. பத்ர் ரமதான் இல்லையா? 17ன்னு சொல்லுவாங்க. ஃபத்தஹ் மக்கா, மக்கா வெற்றி. திரும்பி மக்காக்குள்ளே வராங்கல்ல, ஹிஜ்ரி 8 ரமதானில் 20ஆம் தேதி 21 என்ற கணக்கு இருக்குது. 3வதாக தபூக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனது, ஆனால் அந்த போர் பெருசாக நடக்கலை. அதுவும் ரமதான் மாதத்தில் அந்த பயணம் பெரிய பயணம்ங்கிறதுனால. 4வதாக ஹிஜ்ரி 92வது ஆண்டு ஐரோப்பாவின் ஸ்பெயினை முஸ்லீம்கள் வெற்றி கொண்டதும் ரமதான் மாதத்தில் தான். மிகப்பெரிய வெற்றி. 700 ஆண்டுகள் முஸ்லீம்கள் ஸ்பெயினில் ஆட்சி செய்தார்கள். அதற்கான திறந்து ஃபுதஹத்துல் இஸ்லாமியா என்று சொல்வார்கள். இஸ்லாத்துக்காக திறந்தது ஸ்பெயின் திறந்ததும் வெற்றி கொண்டதும் ரமதானில் தான். சிலுவை யுத்தக்காரர்கள் முஸ்லீம் ஆட்சியில் முஸ்லீம் நாடுகள் மீது, பாக்தாத் மேல் தொடர்ந்து 10வது நூற்றாண்டில் போரிட்டார்கள். 100 ஆண்டுகள் மஸ்ஜித் அல் அக்ஸா என்று நாம் பேசப்படுகின்ற பலஸ்தீனத்துடைய ஜெருசலம் அவருடைய கையில் இருந்தது. 98 ஆண்டுகள் சொல்ல போனான். 1187 சுல்தான் சலாவுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தலைமையில் மீட்கப்பட்டதும் ரமதானில் தான். அதுக்கு அடுத்த 100 ஆண்டுகளில் மங்கோலிய தார்த்தாரியர்கள் அப்பாசிய கலீஃபா முஸ்லீம் நாடுகள் மீது படையெடுத்தார்கள். அவர்களை விரட்டி அவர்களை தோற்கடிக்கப்பட்டதும் ரமதானில் தான். ரமதான் என்பது சோம்பேறியாக வீட்டில் சாப்பாடு இல்லைங்கன்னா நோன்பு வச்சுட்டு தூங்குறதற்காக உள்ள மாதம் அல்ல, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். பலர் ரமதானில் ஃபுல் லீவ் போட்டுட்டு வீட்டில் இருப்பாங்க. இல்லை, பதருக்கு போனாங்க, ஐயோ நான் நோன்பு வச்சுருக்கேன்னு சொல்லுங்கள். மக்கா வெற்றிக்கு போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பக்கத்தில் வந்து நோன்பு விடுறவங்க விட்டுக்கலாம், நோன்பு வச்சுக்கலாம். பயணத்தில் அந்த சட்டம் தான் பயன்படுத்தப்படுகிறது இன்று வரைக்கும். ஆக ரமலான் என்பது சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது. உயிர் தியாகத்திற்கும் ரமலானுக்கும் உள்ள தொடர்பை நாம் மறந்துடக்கூடாது. அன்பு சகோதரர்களே, இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். ஆக உடல், பொருள், ஆவி 3ஐயும் தியாகம் செய்வதற்கு தயாராகின்ற ஒரு மாதத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அந்த மாதத்தை நாம் அடையணும். என்ன செய்யலாம் இந்த வர ரமலான்? சில விஷயங்களை மட்டும் எனக்கு அறிந்ததை சொல்லிவிட்டு இந்த உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ரமலான் வருவதற்கு முன்பாக வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம், அப்படி தானே? எல்லாத்தையும் தூசி தட்டி எல்லாம் பண்ணுவோம். அவர் அறிஞர் சொல்லுவார், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவீங்க. இந்த பீரோக்கு நடுவுக்குள்ள, பீரோக்கு கீழே இங்கெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா பீரோவை நகர்த்தணும், எல்லாத்தையும் தள்ளணும், அதுக்கப்புறம் தான் உள்ளே விட்டு க்ளீன் பண்ண முடியும். ஏதாவது கொஞ்சம் இருக்கும்ல, இடுக்கலாம், ஒட்டடை அடிச்சிடலாம், அது பண்ணலாம், இதை பண்ணிடலாம், எல்லாத்தையும் க்ளீன் பண்ண முடியுமா? அதுபோல் உள்ளத்தில் பல அழுக்குகள் அங்கங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். பக்கத்து வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்கள்ட்ட பேசி 10 வருஷம் இருக்கும், அது பீரோக்கில் இருக்கிற அழுக்கு வராது வெளியே. நம்ம என்ன பண்ணணும்? அந்த அழுக்கு எடுத்து வெளியே போகணும். இது ரமலானுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது. கரெக்டாக இல்லையா? இதெல்லாம் ரமலானுக்கு முன்னாடி வீடு க்ளீன் பண்ணுறது, பள்ளிவாசலுக்கு பெயிண்ட் அடிக்கிறது மாதிரி உள்ளத்துலேயும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த க்ளீனிங் இப்போவே ஆரம்பிச்சிடணும். ஒரு மெசேஜ் அனுப்பி ரமலான் வரப்போகிறது, நான் இதே உங்களுக்கு தவறு செய்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் இல்லையா? பார்ப்போம், கொஞ்சம் நாளுக்கு வாட்ஸ்அப்பில் பரபரப்பாக வரும். குறைந்தபட்சம் அதையாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லுவோம், அதையாச்சும் பண்ணுவோம். அது ஒரு சடங்காக மாறிடுச்சு, இருந்தாலும் அதையாச்சும் பண்ணுவோம். பண்ணுறதில்லை, லைலத்துல் கத்ருக்கு வர பண்ணுவோம், ரமதானுக்கு முன்னாடியே பண்ணலாம்.
நேராக போய் சொல்லுங்கள், என்ன பிரச்சனை, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி பாருங்கள், முடியலையா வேறு. அடுத்தது இது ரமலானுக்கு முன்பாகவும் ரமலானிலும் செய்ய வேண்டிய அடுத்த மிக முக்கியமானது, நம்மளை பற்றியான நமக்கான கால்குலேஷன், ஒரு கணக்கீடு இருக்கணும். நம்ம செய்த நன்மைகள் என்ன, நம்ம செய்த தீமைகள் என்ன. நன்மைகள் பற்றி நம்ம மைண்டில் எவ்வளோ வருதோ இல்லையோ, எவ்வளோ தப்பு பண்ணுவோங்கிறது நம்ம மைண்டில் இருக்கணும். இதுதான் முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சாம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் உஃபிர் லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. ரொம்ப எல்லா ரமலான்லையும் நாம் படிக்கிற ஹதீஸ். யார் ரமலானில் நோன்பு நோக்கின்றார்களோ ஈமானுடனும் இஹ்திசாபுடனும். இந்த இஹ்திசாப் என்றால் நன்மை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம். இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், நம்மளை நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டு நம்பிக்கையுடனும் ரமலானில் யார் நோன்பு நோக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், மன் காம ரமலான, யார் ரமலானில் நின்று வணங்குகின்றார்களோ, எப்படி, ஈமானுன் வ இஹ்திசாபன், அதுக்கும் அதே கணக்கு தான். அதனால் கால்குலேஷன் முக்கியம். நம்ம செய்கிறதே கிடையாது. ஜக்காத்துக்கும் கால்குலேட் பண்ணுறது கிடையாது, நம்மளுடைய தவறுகளையும் கால்குலேட் பண்ண கிடையாது. இந்த ரெண்டையும் கால்குலேட் பண்ணி தான் செய்ய வேண்டும். இது ரமலானில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அடுத்த பணி. மூன்றாவது, என்ன நல்லறங்கள் உண்டுமோ அது அனைத்தும் செய்ய வேண்டும். நல்லறங்கள் அப்படின்னு தமிழில் சொல்லிட்டோம். அரபியில் ஒரு வார்த்தை இருக்குது, அமல். அமல் என்றால் செயல், அவ்வளோதான். அமல் செய்யுங்கள் என்றால் உப்பு, சால்ட்டு உப்பு மாதிரி. அது சால்ட்டு உப்புனா ரெண்டும் ஒன்று தானே, நடு சென்டர்னு சொல்கிற மாதிரி. அமல் செய்யுங்கள்னு சொல்லாண்டாம். அமல்னாலே செயல்தான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், நல்ல செயல்களை செய்யுங்கள். இந்த நல்ல செயல்கள்னு சொல்லும் பொழுது நமக்கு மைண்டில் வர்றதெல்லாம் நிறைய விஷயம் வரும். அமல்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சிங்களேன், தொழுகையை தாண்டவே செய்யாது மைண்டு. அப்படி பதிவு ஆயிடுச்சு, தெரிஞ்சோ தெரியாமல் அப்படிப்பட்ட பதிவு முஸ்லீம்களிடம் இன்று இருக்கிறது. நல்ல செயல்கள் எதெல்லாம் உண்டுமோ அதெல்லாம் செய்யுங்க. ஒரு சுன்னத்தான வணக்கம், ஒரு ஃபர்லான வணக்கத்து அளவுக்கு நன்மை பெற்று தருகின்ற ஒரு மாதம் இல்லையா? அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், அதை நான் திருப்பி சொல்ல வேண்டியதில்லை. அந்த சுன்னத்தானது என்பது என்ன? தொழுகை, முன் சுன்னத்து, பின் சுன்னத்து, வேற என்னெல்லாம், தாடி, தொப்பி, இது தவிர மற்ற விஷயங்கள் சுன்னத்து வர மாட்டேங்குது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சு அவ்வளோவுமே சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் உறவுகளோட இணைஞ்சிருங்கன்னு சொல்கிறாங்க, சுன்னா. பேசினா நல்லது பேசுங்கள், இல்லைன்னா வாய் மூடி இருங்கள், சுன்னா. இதெல்லாம் சுன்னத்து. இது நபி வழி. இந்த நபி வழி என்பது தொழுகையுடன் சுருங்கிவிட்டது. அதிலும் உள் பிரச்சனைகளில் தான் நம்மளுடைய சுன்னத்து, நஃபில் பிரச்சனை தான் ப்ராப்ளம். தராவி எத்தனை ரக்காத்து, அங்கே பிரச்சனை வருது. ஆனால் முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, நல்லது பேசுங்க, இல்லைன்னா சும்மா இருங்கள், அந்த சுன்னாவில் இந்த பிரச்சனை வரவே வராது. யாருக்கும் சண்டை போடாது, எந்த குரூப்பும் பிரியாது. இப்படி லிஸ்ட்டு போட்டு பாருங்கள், எக்கச்சக்கமான சுன்னாக்களை நாம் என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம். இவை அனைத்தும் சுன்னா, இவை அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும். இது சுன்னா. கடமை இருக்குது, ஃபர்லு இருக்குது, இது சுன்னத்து. செஞ்சால் ஃபர்லு நன்மை, ஃபர்லு அதை விட அதிகமான நன்மை கிடையாது. ஃபர்லுனா என்ன? 5 வேளை தொழுகை, அப்புறம் நோன்பு, அப்புறம் ஜக்காத்து, அதுக்கப்புறம் ஹஜ்ஜு, அப்புறம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மாதிரி மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. கல்வி கற்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஃபரீலத்தன் என்று சொன்னார். ஃபரீலத்தன் என்று சொன்னார். ஒவ்வொரு முஸ்லீம்கள் மீது ஃபர்து. அப்போ ரமலானில் நீங்கள் கற்கின்ற கல்வியும் என்ன, உங்களுக்கு நிறைய நன்மைகளை பெற்று தரும், அதையும் மறந்துடக்கூடாது. அதனால் எதெல்லாம் நாம் மைண்டில் ஃபர்து சுன்னா வச்சுருக்கிறோமோ அதை கொஞ்சம் விரிவாக்குங்கள். பள்ளிவாசலை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க. ஏன் தெரியுமா? தக்குவா என்பதற்காகத்தானே நோன்புன்னு சொன்னோம் இவ்வளோ நேரம். தக்குவா என்பது என்ன? அல்லாஹ் பார்த்துட்டு இருக்காங்கிறது. அல்லாஹ் பள்ளிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கானா? வெளியே போனால் பார்க்க மாட்டானா? அப்போ பள்ளிக்குள்ளே ஒரு முஸ்லீம் நல்ல முஸ்லீமாக இருந்து பள்ளிவாசலை விட்டு வெளியே வரும் பொழுது அவன் எப்படி வேணாலும் வாழலாம் என்றால் அப்போ தக்குவா போயிடுச்சுன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? இறைவன் பள்ளிக்குள்ளே மட்டும்தான் இருக்கிறான்னா தக்குவா நீங்கள் பள்ளிக்குள்ளே மட்டும் பேணலாம். ஆனால் இறைவன் எங்கும் நம்மளை கண்காணிக்கின்றான் என்பதற்காகத்தான் நோன்பே கடமையாக்கப்பட்டிருக்கு. ஆக செயல்களை அழகுபடுத்துங்கள், நற்செயல்களை அறைய செய்யுங்க. லிஸ்ட்டு நான் இப்போ போட விரும்பலை, உங்களுக்கு எது முடியுமோ அதை செய்யுங்க. அடுத்தவங்களுக்கு உதவுது, எது வேணாலும். அடுத்ததாக குர்ஆன் பக்கம் தொடர்பை அதிகப்படுத்துவதற்கு இந்த மாதத்தை பயன்படுத்துங்கள். ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் ரமலானில் நோன்பு வைக்க சொன்னான்? ஷவ்வாலில் வைக்க சொல்லியிருக்கலாம், துல்காதா, துல்ஹஜ்ஜி, புனிதமான முஹர்ரம், ரஜபு ஏன் வைக்க சொல்லலை என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான பதிலையும் சொல்கின்றான். மிக பிரபல்யமான குர்ஆன் வசனம் எல்லாரும் தெரிஞ்சிருப்போம்.
நபி அல்லாஹ்வுடைய அந்த ஏற்கனவே ஓதன நோன்புனுடைய அந்த கடமையாக்கப்பட்டதுக்கு அடுத்த 2 ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். என்ன? ஷஹர் ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானில் நாம் குர்ஆனை அருளினோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஹுதல் லின்னாஸ், அது மனிதருக்கு வழிகாட்டுதாக இருக்கிறது. பையினா, தெளிவான நல்லுரையாக இருக்குது. மினல் ஹுதா, மீண்டும் அது வழிகாட்டுது. வல் ஃபுர்கான், நன்மை தீமை பிரித்தறிவிக்கிறது என்று குர்ஆனை பற்றி அழகாக எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் இந்த மாதத்தை அடைகின்றார்களோ நோன்பு வைக்கிறது. அப்போ ரமலானில் ஏன் நாம் நோன்பு வைக்கிறோம் என்றால், ரமலானில் திருக்குர்ஆன் முதலில் அருளப்பட்டது. லைலத்துல் கத்ரில் பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லப்படுகின்ற முதல் வானத்துக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான். அதற்கு பிறகு 23 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சிறுக சிறுக அருளப்பட்டுச்சு இல்லையா? இப்போ எந்த விஷயத்துக்குள்ளே போக வேண்டாம். குர்ஆனை நம்ம எப்படி வச்சுருக்கோம்? இதுதான் ஓதணும், பொருள் அறிந்து படிக்கணும், விளங்கணும். அதாவது விளக்க உரைகளை படிக்க வேண்டும், விளங்க வேண்டும், அதன்படி செயல்படணும், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும், குர்ஆன் படி வாழணும், குர்ஆனுக்கு பதில் சொல்லணும், குர்ஆனை பிரச்சாரம் செய்ய வேண்டும், குர்ஆனை கொண்டு நீங்கள் ஜிஹாத் செய்ய வேண்டும். இவ்வளவு 10 கட்டளை இருக்குது இல்லையா குர்ஆனுக்கு. அப்போ ரமலானில் திருக்குர்ஆனுடன் நம்மளுடைய தொடர்பு எப்படி இருக்குங்கிறது பாருங்கள். ஏதேனும் ஒரு 2 அத்தியாயத்தை எடுங்க, சூறாவை முழுசாக படிங்க. என்ன இருக்குது? குர்ஆனை முழுமையாக ஓதுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. 2 தடவை கிடைச்சா டைம் கிடைக்குதா? பெண்களுக்கு கொஞ்சம் நிறைய டைம் கிடைக்குதா? ஓதுங்க. ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது படிங்க, தெரியணும். குர்ஆன் யாருக்காக வேண்டிய ஓதணும்? எனக்காக வேண்டிய, அல்லாஹ்வுக்காக வேண்டியா? இல்லையா? நம்ம என்ன வழங்கிட்டோம்? அல்லாஹ்வுக்கு புரிஞ்சால் போதும், நமக்கு புரியலை அப்படின்னா கை செய்தது. ஆக திருக்குர்ஆனுடன் நம்மளுடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். குர்ஆன் வகுப்புகளை அதிகமாக நடத்துங்கள், குர்ஆனை டிஸ்கஸ் பண்ணுங்கள். அடுத்தது ரமலானில் மிக முக்கியமான ஒரு வேலை என்னவென்றால் தௌபா. அதே நம்ம ரமலானுக்குன்னு ஒதுக்கிறோம் கூட. எப்படி ஜக்காத் சொன்னோம் அதே தான். தௌபா என்றால், இஸ்திக்ஃபார் என்றால் அப்போயே செய்கிறது தான். ஒரு தப்பு பண்ணிட்டா அப்போயே செய்கிறது தான் இல்லையா? அதனால் இறைவனிடம் பாவ மன்னிப்பு அதிகமாக கேட்க வேண்டிய ஒரு காலம். உண்மையில் சொல்லப்போனால் வயிறு பட்னியாக இருக்கும்போது எல்லா நினைவும் வந்துடும், நல்ல நினைவுகள்லாம் வரும். பயன்படுத்துங்கள் என்றார். யார் ரமலானை அடைந்தும் பாவம் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று யார் கேட்டாங்க? யார் ஆமீன் சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆக அன்பானவர்களே, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹும்ம இன்னக அஃப்வன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இதுதான் லைலத்துல் கத்ர் துஆ, திக்ர், எப்படி வேணால் எடுத்துக்கிடுங்க. என்ன அர்த்தம்? இறைவா, நீ பாவ மன்னிப்பை விரும்புவோம், என் பாவங்களை மன்னிப்பாயா. அவ்வளோ ஆகான வார்த்தை. அதுக்கு நிறைய விளக்கலாம், டைம் இல்லை. ஆக மன்னிப்பை பெற்றுத்தருகின்ற ஒரு மாதம், அதனை நாம் முடிந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரைட். இறுதியாக இந்த பயிற்சி என்பது தக்வாவை அடைவதற்கான பயிற்சி, இறை அச்சம், இறை உணர்வை அடைவதற்கான பயிற்சி. இந்த பயிற்சி அதுக்கப்புறம் இருக்கின்ற 11 மாதங்களுக்கும் என்ன ஆகணும்? பலன் அளிக்க வேண்டும். பலன் அளிக்கலைன்னா என்ன அர்த்தம்? பயிற்சி சரியாக எடுக்கலைன்னு அர்த்தம் இல்லையா? ட்ரைனிங் கரெக்டாக தான் எல்லாம் கொடுத்துருக்குறோம், நம்ம தான் சரியான ட்ரைனிங் எடுக்கவில்லை. அதனால் மீண்டும் மீண்டும் இது ரமலான் என்பது அந்த நடுவில் இருக்கிற ஒரு பீரியட், ஒரு 30 நாள் 29 நாள் போயிடும். ஆனால் அதுக்கப்புறம் இருக்க 11 மாதங்கள் மறுபடியும் மனிதன் இயல்பு திருப்பி தவறு அப்படி இப்படின்னு போகும். மறுபடியும் அடுத்த வருஷம் வரும் பொழுது இந்த சைக்கிள் மறுபடி வர வர ஒரு மனிதனுடைய உள்ளம் தெளிவாகும். மருத்துவ ரீதியாக ஒரு விஷயம் என்னவென்றால், எந்த ஒரு பழக்கத்தையும் தொடர்ந்து ஒரு 30லேருந்து 40 நாட்கள் ஒருத்தன் விட்டுவிட்டால் தொடர்ந்து விட்டுருவான். இது மைண்டில் வச்சுடுங்க. இந்த 40-30 நாள் பயிற்சி என்பது இது முக்கியமானது. இறுதியாக நோம்பின் நோக்கம் உணர்ந்து நோன்பு நோக்க வேண்டும். இந்த மெசேஜ் தான். நோன்பின் நோக்கத்தை, இலக்கை அறிந்து நோன்பு நோக்க வேண்டும். சமூகம் எப்பொழுது நோன்பின் இலக்கை விட்டுவிட்டதோ, நோக்கத்தை விட்டுவிட்டோமோ என்ன ஆயிடுச்சு? நோன்பு நோக்கமாக மாறிவிட்டது. நோன்பு இது விளங்கிச்சா? எப்போ நோம்பினுடைய நோக்கம் புரியப்படவில்லையோ, புரிய வைக்கப்படவில்லையோ, நமக்கு தெரியலையோ, அதை நோக்கி நம்ம சரியாக போகலையோ, அந்த இலக்கை அடைந்து விட்டோமோ இல்லையா அப்படிங்கிற உணர்வு இல்லையோ, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நோன்பு நோக்கமாக மாறிவிடும். நோம்பின் நோக்கம் என்பது இறையச்சமும் தக்குவா. அப்போ இதை விட்டு, அந்த நோக்கத்தை விட்டுவிட்டால் நோம்பே நோக்கமாக மாறிவிட்டது. முஸ்லீம் சமூகம் எப்படி ஆயிடுச்சுன்னா நோன்பை நோக்கமாக மாற்றிட்டாங்க. அதனால் வந்த விளைவுகள் என்ன தெரியுமா? நோன்பு என்னைக்கு சண்டை ஆரம்பிச்சிடும். தராவில் எத்தனை ரக்காத்து சண்டை இருக்கும், நடக்குது, எல்லா ஊர்லேயும் நடந்துட்டு தான் இருக்கும், தீராது. ஏன்? இங்கே நோக்கம் விட்டுட்டாங்க, நோக்கத்தை பற்றி பேசவில்லை.
நோக்கத்தை பற்றி சிந்திக்கவில்லை. நோக்கத்தை விட்டுவிட்டதுனால வழிமுறை, அதற்கு இலக்கை அடைவதற்கான வழிமுறை நோன்பு, பசியோடு இருப்பது, தாயத்தோடு இருப்பது இல்லையா, அந்த வழிமுறையில் சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். எவ்வளோ வருத்தமான விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை காப்பாற்ற வேண்டும். நோம்பின் இலக்கை, லட்சியத்தை மறந்த சமூகம் நோன்பை லட்சியமாக மாற்றிவிட்டது. அதை நாம் செய்வோம். இது எல்லா வணக்கத்துக்கும் அப்படி தான். தொழுகை லட்சியத்தை மறந்ததுனால தான் தொழுகையே லட்சியமாக மாறிடுச்சு. அதனால தான் தொழுகையில் உள்ள உள் விஷயங்கள்லாம் சண்டை போட்டுட்ருக்கோம். அதே போல் நோன்பு வந்தோடனே இதே சண்டை, பெருநா என்னைக்குங்கிறது வரைக்கும் அந்த பிரச்சனை முடியும். அதுக்கப்புறம் மறந்துடுவோம். மறுபடியும் அடுத்த தடவை அது கூட 11 மாதம் பிறையெல்லாம் வரும். அப்போல்லாம் யாரும் கேட்க மாட்டோம். மறுபடியும் நோன்பு வரும்பொழுது தான் மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்கும். ஆக நோன்பின் இலட்சியம் என்பது நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்வதற்கும், இறைவன் நம்மை கண்காணிக்கின்றான் எந்நேரத்திலும் எங்கிருந்தாலும் என்ற எண்ணத்தை நம்மள் வளர்த்துவதற்கும் இந்த தக்குவா நமக்கு பயன்பட வேண்டும். தக்குவாவினுடைய இலக்கு என்ன என்பது இன்னொரு முறை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு முறை நேரம் கிடைத்தால் நாம் பேசுவோம். தக்குவா அடைவது எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது இன்னொரு முறை பேச வேண்டியது இருக்குது. ஆனால் தக்குவாவை அடைய வேண்டும் என்றால் இதுதான். தக்குவா என்றால் ஆடை அலங்காரங்களிலோ நம்மளுடைய தாடிகளிலோ பெண்களுடைய பர்தாவிலையோ இல்லை. தக்குவா என்பது ஹாவுனா அத்தக்குவாயின் நபிகளாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தை காட்டி சொன்னார்கள். அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சிறந்தவர் யார் தக்குவா உடையவர்களோ. அதுவும் யாருக்கு தெரியாது? எனக்கு உங்களுக்குலாம் தெரியாது. எனக்கு எவ்வளோ தக்குவா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுவும் அல்லாஹ் தான் அறிவான். ஆக இதை நோக்கிய பயணத்தை மேற்கொள்வதற்கு இன்னும் 2 வாரங்கள் இருக்கிறது. அதனை அடைகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.